உங்கள பார்ப்பதில மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள்ல கூட உங்க வாழ்க்கையில இளந்துளிர் நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் என்று கருதுகிறேன். அதைத் தொடர்ந்து நான் உங்களோடு இன்றைக்கு பேசப் போகிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கசப்பு நிறைந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊழிய பகுதியில நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கைய நெருக்கும் பொழுது, கர்த்தர் ஏன் என்னை அழைத்தார்? ஏன் எனக்கு இந்த ஊழியம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தையான அனுபவங்கள்? அப்படின்னு நம்ம அநேக நேரம் நம்ம வாழ்க்கை கசப்பை நினைத்து நம் வாழ்க்கையில வந்த வேதனைகள், துன்பங்கள் அதெல்லாவற்றையும் நினைத்து நம்ம என்ன செய்றோம்? வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சரியா? இன்னைக்கு கூட நீங்க யோபுவினுடைய புஸ்தகத்த நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது, யோபுவினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13:26 யோபுவினுடைய புஸ்தகம் 13:26 நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னா, அங்க அவரு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? ஒரு கசப்பான ஒரு நியாய தீர்ப்பை எழுதி வைத்திருக்கிறார். கசப்பான நியாய தீர்ப்பு என்று அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. சரி. ஆனா தானியேலுடைய வாழ்க்கை நம்ம பாருங்க, 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதன். தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு மனிதன். 3 வேளையும் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் தான் முக்கியமா இருந்துச்சு. என்ன சட்டங்கள் வரட்டும், என்ன திட்டங்கள் வரட்டும், தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறத மறக்கிறதே இல்லை. ஆனா இதற்கு முன்பதாக நேபுகாத்நேச்சருடைய அந்த சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க 7 மடங்கு அக்கினி சூளை எழும்புகிறது. அப்பவும் தானியேல் சொல்றாரு, நீங்க அந்த தீ சூளையிலே என்ன போட்டுருங்க. நீர் வச்சிருக்கிற இந்த பொற்சூளையில நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்க தெளிவா அந்த முடிவை அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. பாருங்க, இவ்வளவு மகத்துவமான ஒரு மனிதனை இப்போ ஒரு சட்டம் பிறக்கிறது. இன்னைக்கு தீச்சூளையில ராஜாவ இல்லைன்னா யாரையுமே வணங்கக்கூடாது, யாரையுமே தொழுது கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் பிறந்தும் கூட தேவனை நோக்கி அவன் செபித்தான். ஆனா இப்ப தானியேல் என்ன நினைச்சிருப்பாரு? தானியேலு இப்ப என்ன நினைப்பார்? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணதுக்கா எனக்கு இந்த சிங்கச்சூளையில உன்னை போடுறாங்க. அப்படி கசப்பு நிறைந்த ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு இல்லையா? வேதனை நிறைந்த ஒரு அனுபவம் தான். எல்லாரும் இந்த வாழ்க்கையில ஊழியர்கள் அதிகமா இந்த பகுதியில சிலர் கடந்து போவது வழக்கம் உண்டு. ஆனால் அதன் பிறகு நீங்க பாருங்க, அந்த 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 சிங்கத்துக்குள்ள குகையில அவங்கள போடுறாங்க. போட்டதும் கர்த்தர் சிங்கத்தின் வாயை அழகா கட்டிட்டாரு. யாருக்கும் எந்த தீமையும் அங்க நடக்கல. தானியேலுக்கு நடக்கல. அங்க சிங்கம் கடிக்கவோ இல்ல எதுவும் ஒண்ணும் செய்யல. ஆனா அந்த தரிவு ராஜா என்ன செய்யறாருன்னா, மறுநாள் அவன் நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. அதிகாலையில ஓடி வந்து கேட்கிறாரு, தானியேலே, உன் தேவன் உன்னை பாதுகாத்தாராப்பா அப்படின்னு கேட்டார். ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார் என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகு வெளியில அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். எப்படி ஆணையை பிறப்பிக்கிறார்? தானியேலுடைய தேவன் தான் தெய்வம் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு அறிவிப்பை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்களே, இந்த வாழ்க்கையில கசப்பு நிறைந்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? ஒருவேளை நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் தான் என்ன ஊழியத்துக்கு அழைத்தாரா? தேவன் தான் என்ன ஊழியத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரா? கர்த்தர் அழைச்சுதான் நான் பலவிதமான குழப்பத்துல ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கனாலும், இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கனாலும் சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை சில கசப்பான அனுபவம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் உங்கள் மூலமாய் கண்டுகொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு ஊழியர்களாகிய நீங்கள் கசப்பான அனுபவத்தோட இருக்கீங்களா? இல்லைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார். இந்த போதகருடைய தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் அறிக்கை செய்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஒருவேளை உங்க வாழ்க்கையில கசப்பு தான் இருக்குதுன்னா, கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தப்பட போகிறார் என்பதை மறந்துடாதுங்க. சரியா? கலங்காதுங்க, வேதனைப்படாதுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த கசப்பை ஒரு நாள் மாற்றும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையாய் வெளிப்படும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.